ஹை மக்களே, என் பேர் கரண். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரண் டாட் யூடியூப் சேனல். இது என்னோடய சேனல், அதனால் என் பேர் வச்சுருக்கேன் கரண். டாட்டோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஓடி. டாட்டு நான் யாராவது போய்ட்டு கரண் டாட்டு சொன்னால் கரண் போட்டு டாட் வச்சுருவாங்க. டாட்னா டிஓடி, டூ ஆர் ட்ரை. ஆக்சுவலாக அது வந்து கோட் வந்து டூ ஆர் டைன்னு இருக்கும். அது பண்ண முடியலன்னா செத்துடணுன்னு கிடையாதுல்ல, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணனாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு டூ ஆர் ட்ரை. இது நானே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறேன். ஆனால் எங்கள் அண்ணா ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருந்தார், நல்லா இருந்தது, கரெக்டாக தானே அப்படின்னு சொல்லி நான் சுட்டுட்டேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு நியூ பிரின்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜுக்கு மீட்டப் போயிருந்தோம். அது என்னோடய ஃபஸ்ட் மீட்டப். ஸோ அதை அப்படியே விலாகாக போடலான்னு சொல்லி எடுத்தேன். அது பர்ஃபெக்டாக ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படின்னு இல்லை, எடுக்க முடியல என்னால். அது அங்கே போயிட்டு ஒரு மாதிரி ஹைப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வேடிக்கை பராக் பார்த்துட்டு இருந்தேன். நான் வீடியோவே எடுக்கலை ஒழுங்காக, அதனால் எடுத்த வரைக்கும் வீடியோ வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ணா தேவா, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேவா ஆர்எக்ஸ்னு சேனல் வச்சுருக்காங்க. அந்த அண்ணா பாதி எடுத்தாங்க, அதுலேருந்தும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு vlog போடணுன்னா கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பிளான்ஸ் இருக்குது. லைக் பிளான்ஸ்னால் ஜித்தில் நடக்காது. ஜித்துனா ஆர்எக்ஸு, நம்மளோட ஆர்எக்ஸ் அவன் பேர் ஜித்து, RX-Zயோட பேர் ஜித்து, RX 135யோட பேர் வந்து வேட்டையன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் RX-Z RX 135 சொல்ல மாட்டேன், வேட்டையன் ஜித்து இப்படி தான் சொல்லுவேன். எஸ், குயிக் த்ராட்டல் மாட்ட போகிறான். ஆல்ரெடி இருக்குது. அது வந்து என்ன த்ராட்டல் இருக்குன்னா, டேட்டோனான்னு ஒரு த்ராட்டலு. அது அவ்வளோவா இப்போது லைட்டாக த்ராட்டில் இப்போ லேக் அடிக்குது. அதனால சரி மாற்றலாம், குயிக் த்ராட்டல் மாற்றலாம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் புதுப்பேட்டில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது பேர் என்னென்னு தெரில, ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். அந்த த்ராட்டெல்லாம் எல்லாம் போட்டு கூட வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுவேன். நான் ஃபுல் vlog-ஆக போடனாலும் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜித்தை வெளில நிற்கிறான் ரெடியாக. இதுதான் இருக்கிற த்ராட்டிலே. ஃபோக்கஸ் டேட்டோனான்ட்டு மாற்றணும். அப்படியே சினிமேட்டிக் டன். சரி, போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாய். ஹாய், என் பேர் கரண். இந்த சேனல் தான் என்னோடய ஃபஸ்ட் vlog-ஆக இருக்கும். இப்போ வந்து ஒரு மீட்டப் வந்திருக்கும் காலேஜுக்கு. எங்கேருந்து கொடுக்கணும்? இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இந்த மாதிரி காலேஜுக்கு வருது. அதே மாதிரி நம்ம ஜித்துக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஈவெண்ட்டு. வேட்டையனில் ஆல்ரெடி நான் அண்ணா வந்திருக்கேன், அவங்களும் வந்திருக்காங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். செம்ம கூட்டம், கார்லாம் செம்மையாக இருக்குது. நான் பைக்கு பார்க்கறதுனா கார் பார்ப்பேன் தெரியல. பைக்கை விட கார் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. அதை எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க இந்த காரெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. காரெல்லாம் பைக்ஸும் நிறையா வந்துருக்கு, நிறைய RX வந்துருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த காலேஜ் பேர் எனக்கே இப்போ தான் தெரியும், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ். இவர் தெரியும். எல்லா கார் லைனாக போய் உள்ள நிறையா கார் போச்சு, செம்மையாக இருக்குது எல்லா காரும். இவ்வளோ RXS வந்துருக்கு. இதுதான் நம்ம குரூப்பு. ரெட் கேப் எங்கள் அண்ணன், அந்த பிளாக் ஷர்ட் வந்து மகாண்ணா, ஓனர் ஆஃப் வேட்டையன். நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போ ட்ரைவிங்கில் எதுவும் எடுக்கல பெருசாக. வேட்டையன் என்ன எடுக்க முடியுமோ எடுத்து போடுறேன். எனக்கு இதான் ஃபஸ்ட்டுன்றதுனால vlog தான் ஃபஸ்ட்டு. எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் எதுவுமே தெரியல. சும்மா அப்படியே கோவிட் ஃப்ரோன்னு போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். எடிட் பண்ணும்போது பார்த்து எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். Tell you no lie. Better bye. Better bye. Listen my song, kill that the hi-fi. Better bye. Better bye. Play enough so you can say you're a pilot. Have holy bad girl.
தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம யூஸ்வலாக நம்ம ஈவெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பீச்சுக்கு போவோம், எங்கேயாவது ஒரு காமன் ஸ்பாட் பார்த்துட்டு நம்ம வந்து பசங்களோட இது என்ன கல்ச்சர், என்ன கான்செப்ட் இது நமக்கு தெரியாது. அதை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஐயா சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நம்ம டீம் வந்து வந்துருக்கோம். என்னன்னா எல்லா காலேஜும் நடக்கிற மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு அவங்களோட கல்ச்சுரல்ஸ் மாதிரி. ஸோ அது வந்துருக்கும். அதுக்கே இப்போ நம்மளோட டீம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்றனால என் வண்டி எல்லாம் வர வச்சு அவங்க இன்வைட் பண்ணுவோம். ஆமாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வந்து இன்வைட் பண்ணி தான் நம்ம போகிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிளப்ஸை வந்து ரிஜிஸ்டர்டு கிளப்பை வந்து எடுத்து கூப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து கணேஷ் கிட்ட அந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது பிரசிடென்ட். ஸோ அவர் மூலயமா அவங்க மூலியமாக இப்போ ரீச் பண்ணி நம்ம இப்போ ஈவெண்ட்டை செலிப்ரேட் மெயினாக இங்கே நம்ம வந்தது ஒரு வண்டிக்கு 500 ரூபா மதியானம் பிரியாணி பிரியாணி ப்ளஸ்லாம் கிடையாது. பிரியாணி 500 ரூபா. புரியல. பிரியாணி நானே ப்ளஸ் அது வந்துருது. இவங்க எல்லாம் கட்சி கூட்டத்துக்கு போகிறவங்க கோழி பிரியாணிக்கும் அதே இங்கே எதிர்பார்க்குறாங்க. வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி தான் முடிஞ்சிச்சு, பட்டாசு அடிக்கிறாங்க எல்லாம் நினைப்பாங்க. என்னடா தீபாவளிக்கு பெட்ரோலை போட்டு உட்காந்து வெடிப்பான்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் வெடிக்க மாட்டான். 10,000 ரூபா பெட்ரோல் வண்டி மாதிரி தெரியலடா, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிற மாதிரி இருக்குடா. வயலின் சொல்றீங்களா? எல்லாம் கொடி பிடிக்கிறாங்க, ஜாலியாக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, ஆனால் செமையாக இருக்குது. மனசு வரல, வச்சுட்டே இருக்கானுங்க. பா ஷூட் நடக்குது அப்படின்னு ஜெயில போடுங்க சார். உள்ள தீபாவளி வெடி. எவன்டா இங்க மிஷின் கன் நடக்குது? அவ்வளவுதான். இப்போ உள்ள ராட்டம். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பட்டாசு எல்லாம் நின்று பாருங்க. ஏன்னா வண்டி உள்ள இருக்கு. சுத்தி நமக்கு அப்படியே கவர் பண்ணிட்டு ரேவ் பண்றது ரேவ் பண்ணலாம். ஓகே, காரை வந்து சுத்தி சுத்தி ஆடணும். ஆட்டத்தை மட்டும் மாறி பண்ணி. ஆமா, இங்க சடங்கு வந்து அப்பா காசு இந்த மாதிரி நிற்கும். வீலிங் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்க. இந்த மாதிரி தவறான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடாதீங்க. இருக்காங்க, என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வீலிங் அடிச்சு வண்டி கீழே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தவறான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபடாதீங்க. பாருங்க, அழகா நான் பேண்ட்லாம் அழுக்காயி வந்தோமா யார் என்ட்ரி கொடுக்குறான்னு தெரியல. ஆளாளுக்கு இந்த ஜல்லிக்கட்டுல மாடை கழட்டிட்டா எப்படி தெரியும்? அந்த மாதிரி இங்கிட்டு ஒருத்தன் திரிகிறான், இங்கிட்டு ஒருத்தன் திரிகிறான். செட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ போலீஸ் வந்து மகனா மட்டும் கூட்டு போக போறாங்க. எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. நீ என்னடா துடிக்கிற?
பேக்கை கழட்டிறேன், கொஞ்சம் அசிங்கமா இருக்கு ஸ்கூல் பாப்பா மாதிரி. ஆமா பேக் பேக் பத்திரம். எங்க அண்ணன் வீடியோ எடுக்க வரேன்ட்டான் தேவனுக்கு. நான் எடுத்துட்டேன் 2 3 4 செட்டு என்னை பார்த்து போட்டீங்க. RX ரெட்டையன் RX தான், ஃபுல்லாக RX தான். நிறைய பேர் இந்த லைட் யூஸ் பண்ணுறாங்க. 3த்துலேயும் அதே லைட். கோப்ரா எக்ஸாஸ்ட். ஏதோ ஒரு அணிமி, அது என்ன அணிமின்னு தெரில. பிடிச்சி போட்டு நொறுக்கிறாங்க. நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம படித்தது பிகாமு, எப்படி இதெல்லாம் இருக்கும். அது இப்போ டீ குடிக்க போகிறோம். போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு மதியானமா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். தான் போயிட்டு டீ குடிச்சிட்டு பிரியாணி தருவாங்க. இவனுங்க காசும் தராம இல்லை, பிரியாணியும் தராம இல்ல, இல்லை, இல்ல. டீ குடிச்சு இப்போ கிளம்பி. இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு வேற வேலை இருக்கு. இப்போ எங்க பேக், லேப்டாப் பேக் இதோ. அப்படியே ஆஃப் டியூட்டியில் வந்திருக்கேன். அதான் எங்கன்னா வந்து ஆஃபீஸில் பார்த்து எங்கடா இருக்கேன்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணாது. அதாவது மக்களே, ஒருத்தவங்க வேலையில இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேலை பார்ப்பாங்க. இவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னா சுற்றுறது பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். கேட்டான், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். போலீஸ் டிகிரி லெஜெண்ட். நன்றி சொல்லுவேன். தவிச்சாய்க்கு தண்ணி கொடுக்குறவங்க தெய்வம்னு சொல்லுவாங்க. சினிமாட்டிக்ஸ் போடலாமா? ரவுண்ட் அடித்தா நான் தலைப்பு சீட்டில் அப்புறம் பின்னாடி அங்கே உட்காந்துருப்பீங்க. தலைப்பு சீட்டில் வருவேன். நீ அப்படி சொல்ல. இப்போ மக்களே, இப்போ மணி 11 ஆகுது. ஈவெண்ட் ஆக்சுவலாக 2:30 தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நம்மளால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. நமக்கும் வேலை இருக்குது. சாப்பாடெலாம் போடுவாங்க தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிளம்புவோம். இதோட இந்த vlog-ஐ நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு vlog-ல சந்திப்போம். பாய். மாசா ப்ரிப்பேர் பண்ணி பயங்கரமா ஹைப் கொடுக்குற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வேண்டாம், நான் இருக்கேன், சரி. கடைசியில் என் வீடியோக்கு நான் இந்த வீடியோவே எடுக்கல. எடுத்துக்கோ.